வணக்கம் livechennai.com viewers. இந்த காணொளியில் சென்னையில் மிகப்பெரிய பணக்காரர்கள் வசிக்கும் 10 ஏரியாக்கள் குறித்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதனால ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. 10வது இடத்தில் உள்ள சென்னையில் பணக்காரர்கள் வசிக்கும் ஏரியா கோபாலபுரம். கோபாலபுரம் சென்னையில் மிகவும் வசதியான குடியிருப்புகளை உள்ளடக்கிய பிரபலமான நகரமாகும். அமைதியான மரங்கள் நிறைந்த சாலைகள் மற்றும் சிறந்த பள்ளிகளுக்கு அருகில் குடியிருப்புகள் அமைந்துள்ளதால் ஆடம்பரமான குடும்ப நட்பு சூழலை உருவாக்குகிறது. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரான மு. கருணாநிதி அவர்களின் குடும்பம் கோபாலபுரத்தில் நீண்ட காலமாக வசித்து வருகின்றனர். அவர்களின் இல்லம் இங்கு ஒரு முக்கிய அரசியல் மையமாக இருந்தது. இப்பொழுதும் அவரது மகன் மற்றும் தமிழக முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். பிரபலமான அரசியல் தலைவர்கள் மற்றும் முக்கிய விஐபிகள் அதிகமானோர் இங்கு வாழ்வதால் கோபாலபுரம் விஐபி பகுதி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் பல தொழிலதிபர்கள், வணிக பிரமுகர்கள் இங்கு வாழ்ந்தாலும் அவர்களின் பெயர்கள் பொதுவெளியில் அவ்வளவாக கிடைப்பதில்லை. 9வது இடத்தில் உள்ள ஏரியா திருவான்மையூர். சென்னையில் தெற்கு பகுதியில் கடற்கரை நகரமாக கருதப்பட்ட திருவான்மையூர் டைட்டில் பார்க் மற்றும் பிற தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இருப்பதன் காரணமாக இப்பகுதி பொருளாதார ரீதியாக நன்கு வளர்ச்சியடைந்துள்ளது. இங்கு பல தொழிலதிபர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் வீடுகள் அமைந்துள்ளது. 8வது இடத்தில் உள்ள ஏரியா தேனாம்பேட்டை. தேனாம்பேட்டை சென்னை நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள ஒரு நகர்ப்புறமாகும். இது ஒரு வர்த்தக பகுதியாக விளங்குகிறது. இங்கு திமுக தலைமையகம், கலைஞர் தொலைக்காட்சி அலுவலகம், அண்ணா அறிவாலயம் போன்றவை இருப்பது குறிப்பிடத்தக்கது. 7வது இடத்தில் உள்ள ஏரியா ஆழ்வார்பேட்டை. இது சென்னையில் மேல்தட்டு மக்கள் வசிக்கும் இடமாக இருக்கிறது. இந்த பகுதியில் பழம்பெரும் செல்வந்தர்கள், சினிமா பிரபலங்கள், தொழிலதிபர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் வசிப்பதால் இது பணக்காரர்கள் அதிகம் வசிக்கும் இடமாக உள்ளது. 6வது இடத்தில் உள்ள ஏரியா பெசன்ட் நகர். பெசன்ட் நகர் சென்னையில் மிகவும் பிரபலமான மற்றும் விலை உயர்ந்த குடியிருப்பு பகுதிகளை உள்ளடக்கிய நகரமாகும். இது கடற்கரையை ஒட்டிய ஒரு அழகான பகுதியாக இருப்பதால் செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் அதிகம் வசிக்கிறார்கள். 5வது இடத்தில் உள்ள ஏரியா அண்ணா நகர். இந்த பகுதியில் தொழிலதிபர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் அதிகம் வசிக்கின்றனர். மேலும் அண்ணா நகர் கோபுரம், 2nd அவென்யூ மற்றும் சந்தி காலனி வாழ்க்கை முறைக்கு ஏற்றதாக உள்ளது. 4வது இடத்தில் உள்ள ஏரியா நுங்கம்பாக்கம். இந்த பகுதியில் பிரபல வணிக நிறுவனங்கள், பன்னாட்டு வங்கிகள், உயர்தர உணவகங்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் வசிக்கும் இடமாக உள்ளதால் செல்வந்தர்கள் அதிகம் வசிக்கும் இடமாக மாறியுள்ளது. வள்ளுவர் கோட்டம், பிரபல வணிக வளாகங்கள் மற்றும் சிறந்த கல்வி நிறுவனங்கள் உள்ளதால் இது உயர்தர வாழ்க்கை முறைக்கு ஏற்ற இடமாக உள்ளது. 3வது இடத்தில் உள்ள ஏரியா அடையார். இங்கு பிரம்மஞான சபை மற்றும் கலாச்சார மையங்கள் உள்ளதால் இங்கு பணக்காரர்கள் வசிக்கும் இடமாக தோன்றுகிறது. மேலும் காந்தி நகர், அடையார் ஆற்றங்கரை உள்ளதால் உயர்தர வாழ்க்கை முறைக்கு ஏற்ற இடமாக உள்ளது. 2வது இடத்தில் உள்ள ஏரியா போயஸ் கார்டன். இந்த பகுதியில் ஜெயலலிதாவின் வேதா இல்லம், பிரபலமான வணிக வளாகங்கள் மற்றும் உயர்தர வசதிகள் உள்ளது. இங்கு அமைதியான சூழல், பெரிய வீடுகள் மற்றும் உயர்தர வாழ்க்கை முறைக்கு ஏற்ற வசதிகள் இருக்கிறது. முதலிடத்தில் உள்ள ஏரியா போட் கிளப் ரோடு. இங்கு பன்னாட்டு நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் சென்னையின் முக்கிய வணிக மையங்கள் உள்ளது. இது சென்னையில் மிகவும் உயர்தர மற்றும் விலை உயர்ந்த குடியிருப்புகளில் ஒன்றாகும். இதனால் இது பணக்காரர்கள் வசிக்க ஏற்ற இடமாக மாறியுள்ளது. மேலும் பல சென்னையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.